தமிழகத்துல பாஜக, அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நாளிலிருந்து பாத்தீங்கன்னா, ஆளும் கட்சியும் சரி, ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, தொடர்ந்து எதிர்மறையான விமர்சனங்களை வச்சுட்டு வந்துருந்தாங்க சார். இப்போ கூட்டணியாச்சு தான் அமையும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசியது தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இங்க பல்வேறு யூகங்கள்ல வகுப்பட்டு வந்துட்டு இருக்கு சார். இன்னும் வந்துட்டு பாஜக, அதிமுக கூட்டணி வந்து இன்னும் உறுதிப்படவில்லை அப்படின்னா அது பேச்சுகள் அடிப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய அந்த இந்து மொழியாக்கத்தை ஒவ்வொரு முறையும் இங்கு தமிழ் ஊடகங்கள் தவறாகவே சித்தரிக்கிறது. ஒரு கூட்டணியாக நாங்கள் இருந்து ஆட்சியை பிடிப்போம் என்று அவர் பேசுவதை கூட்டணி ஆட்சியாக அமைப்போம் அப்படின்னு தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் தொடர்ந்து தவறான ஒரு விஷயத்தை பரப்புகிறது. தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடும் இதுதான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற வேண்டும், அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைக்கிறது. ஏனென்றால் திமுக என்கிற ஒரு நாசகர சக்தி ஆன்மீகத்தை அழிப்பதோடு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அறநெறியை, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்று எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தினுடைய விலையேற்றம், அதே போன்று இவர்கள் ஏதோ உதவி செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஓசியை கொடுக்கிறோம் என்று திரும்ப திரும்ப பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான நிலை. மதுபானத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லிவிட்டு 50,000 கோடியை தாண்டி மதுபானத்தினுடைய விற்பனை, கள்ளச்சாராயத்தினுடைய இறப்பு, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு சம்பவம். இது மாதிரி எண்ணிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு எண்ணிலடங்காத குற்ற செயல்களை நடத்தக்கூடிய ஒரு குற்ற அரசை திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு அவமானகரமான ஒரு ஆட்சியை துடைத் தெரிவதற்கு அதீத பலத்தோடு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எவ்வளவு சீட்டு, யாருக்கு என்ன தரணும் என்பதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவெடுப்பார்களே தவிர, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒரு சிலர் பேசுவது போன்று அந்த மாதிரி எந்த முடிவும் இருக்காது. இது தேவையற்ற விஷயங்களை ஒரு சில நபர்கள் பாஜகவில் பேசினாலும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ பாஜகவிற்கோ வெற்றி வாய்ப்புக்கு எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது. அப்படி பேசக்கூடியவர்களை புறக்கணித்து விட்டு இங்கே பாஜக தலைவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வழிகாட்டுதலை அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு வரையறுத்து சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் 2026 தேர்தல் மிகச்சிறப்பாக இருக்கும். கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் எப்பொழுதும் பேசவில்லை. கூட்டணியாக நின்று ஆட்சி அமைப்பதற்கு மிக கடுமையாக பாஜக போராடும். தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அன்றைக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒத்த கருத்தான முடிவாக எடுக்கப்படுமே தவிர, திமுக இன்றைக்கு சலசலப்பிற்கு ஏதாவது முயற்சி செய்கிறது. பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் என்ன வேலை செய்தாலும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், ஒற்றுமையோடு இருக்கிறோம். இந்த ஆன்மீக பூமியை மீட்டெடுப்பதற்கான ஒரு அறவழி ஆட்சியை உருவாக்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் உழைப்போம். 2026 வெல்வோம்.